தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மேலூரில் நாகம்மாள் கோயில் ரத ஊர்வலத்தின் போது மழை பெய்ததால் இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடியபடியே சென்றுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள நாகம்மாள் கோயிலின் 69வது ஆண்டு உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் 5000க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் முளைப்பாரி மற்றும் பூத்தட்டி எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து புஷ்பரதத்தில் அம்மன் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்போது கனமழை பெய்த நிலையில் இளைஞர்கள் நனைந்து கொண்டே ரதத்தின் முன்பு நடனமாடி ஊர்வலமாக சென்றுள்ளனர். ராமநாதபுரத்தில் முளைப்பாரி எடுத்து வந்த இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் புலிக்கார தெருவில் உள்ள அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. ஏராளமானோர் முளைப்பாரி எடுத்து இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் சின்னக்கடை தெரு வழியாக மேளதாளங்கள் முழங்க சென்றனர். அப்போது மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் சின்னக்கடை முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் பொன்னாடை அணிவித்து வழியனுப்பி வைத்தனர். திருச்சியில் பெய்த கனமழை காரணமாக காவல் நிலையத்திற்குள் தண்ணீர் குளம் போல் தேங்கியதால் காவலர்கள் அவதியடைந்தனர். திருச்சிக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்துள்ளது. பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மத்திய பேருந்து நிலையம், ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், லால்குடி, புள்ளம்பாடி உள்ளிட்ட பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. இந்த நிலையில் திருச்சி செஷன்ஸ் கோர்ட் காவல் நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் காவல்துறையினர் பணி செய்ய முடியாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர்.